சப்போட்டா செடி பாருங்கள், இதெல்லாம் அந்த ஒரு பூ வந்திருக்கு. குடமிளகாய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு நிறைய அந்த செடிகளுக்கெல்லாம் உரம்லாம் வச்ச உடனே எப்படி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு அப்டேட்டுங்க. பாருங்கள், எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துட்டு வருது. வாட்டர் ஆப்பிள் செடி பாருங்கள், நல்ல புது துளிர்கள் நிறைய வந்திருக்கு. பப்பாளி செடி பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டு போகுது. கரும்பு செடி இதுவும் நல்லா வளருதுங்க. சப்போட்டா செடி பாருங்கள், இதெல்லாம் அந்த ஒரு பூ வந்திருக்கு. அது பூ பூத்த உடனே கீழே விழுந்துடும். இப்போ கொஞ்சம் அந்த எரு வச்ச உடனே கொஞ்சம் அந்த பூக்கள் இருக்குங்க. இதில் பாருங்களேன் எவ்வளோ மொட்டு வந்திருக்குன்னு. பவளமல்லி, வெள்ளை மாதுளை, டிராகன் ஃப்ரூட், மணத்தக்காளி கீரை பாருங்கள், எடுக்க வளர்ந்துட்டே இருக்குது. கூடவே ஒரு 4-5 புதினா பாருங்கள், நல்லா தழைச்சி வளர்ந்துட்டுருக்கு. ரோஸ் செடியிலையும் நல்லா புது துளிர்கள் நிறைய வருதுங்க. இது அவகேடோ. என் பொண்ணு இந்த ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அதோட சீடை எடுத்து போட்டு வச்சுருந்தா, அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், ரோஜா செடியெலாம் ப்ரூனிங் பண்ணின உடனே நல்லா துளிர் வந்திருக்கு. இந்த செடிக்கு தான் ஏதோ டிசீஸ் வந்துருச்சு போல் இருக்குங்க. வாங்க ரைட் ஹேண்ட் சைட் போய் பார்த்துடலாம். இப்போ இதுலேயும் நிறைய அரும்புகள் பூக்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த செம்பருத்தி செடி நான் என்ன பண்ணாலும் பூக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்குங்க. பாருங்களேன், நானும் ப்ரூனிங் பண்ணி விடுறேன், அது பூக்கவே மாட்டேதுங்க. இங்கே பாருங்கள், இந்த சின்ன செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். செடினா இப்படி இருக்கணுங்க, மொட்டுக்களும் பூக்களும் பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. இந்த செடி பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் நானும் போதுன்ற அளவுக்கு இந்த பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காம்புலேயும் நிறைய பூக்கள் வந்துட்டுருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு வகை செம்பருத்திங்க. இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூச்செடிங்க. இது ரோஜாக்கள் செடி வச்சுருக்கேங்க. இதில் இது பன்னீர் ரோஸ், பிங்க் கலர், நாட்டு பன்னீர் ரோஸ் செடி தாங்க. இது டபுள் டிலைட், பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த ரோஸ் செடிங்க. இது தூதுவளை. நித்திமல்லி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 முழம் பூ வருதுங்க இந்த நித்திமல்லி செடியிலேருந்து. மாமரம் பாருங்கள், இதில் நல்லா துளிர் வந்துட்டுருக்கு. இது லாவெண்டர் கலரில் ஒரு பூச்செடிங்க. வாங்க நம்மளோட மெயின் தோட்டத்துக்கு போகலாம். பாருங்கள், இந்த கோழிகளுக்காக இந்த ஃபென்ஸ் போட்டிருக்கேன். வாங்க கேட்டை திறந்துடலாம். என்ட்ரன்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்களேன். குடமிளகாய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள்.
நல்ல காய் பிடிச்சிருக்குங்க. இது ஒரே ஒரு கீரை தண்டு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்களேன். வாங்க கீரைலாம் விதைச்சதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். சம்பிங் செடிங்க, இப்போ தான் அரும்பு வந்திருக்கு. அதில் கற்பூரவள்ளி, இது பருப்பு கீரை, இங்கே கொஞ்சம் புதினா இருக்குது. நம்ம கேட்காமலே கிடைக்கிறது மணத்தக்காளி கீரை தாங்க. இது பாருங்கள், இது ஏதோ சிகப்பு முளைக்கீரை மாதிரி இருக்குது. பருப்பு கீரை ஒரு அறுவடை எடுத்துட்டேங்க. இந்த பருப்பு கீரை அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது அரைக்கீரை, ஒன்று ஒன்று முத்தி போச்சுங்க. அடுத்ததாக இங்கே சிறுகீரைன்னு விதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் பருப்பு கீரை தாங்க வளர்ந்துருந்தது. சிலோன் பசலைக்கீரை, இது நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. முளைக்கீரை பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. இது அடுக்கு மல்லிங்க. இதையும் நான் ப்ரூனிங் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் பூக்க மாட்டுதுங்க. ஆனால் செடி வந்து நல்லா தழைச்சி வளர்ந்துட்டுருக்கு. முல்லை செடிங்க, ஜாதி மல்லி பாருங்க, பூ வந்திருக்கு. நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க. இதுவும் கூடவே பாருங்கள் முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இதை வந்து அப்படியே இந்த இலையை பறித்து நல்லா மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகத்தோடு போட்டு அரைச்சி மாவோடு கலந்து தோசை சுட்டு சாப்பிட்லாங்க. சாப்பிட்டா முட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது, கை கால் வலிலாம் போயிடும். நமக்கு முடக்குவாதம் அது எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். அடுத்ததாக இது ஒரு லாங் சைஸ் மல்பரி செடிங்க. இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இதெல்லாம் வந்து நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக பாருங்கள் முள்ளங்கி செடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ பாருங்களேன், எங்கள் வீட்டு கோழிங்க ஒரு நாள் விட்டுட்டு போயிருந்தாங்க வெளியே. அந்த ஃபென்ஸு மேலேயும் வந்து பறந்து வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சுங்க. சாப்பிட்டுட்டு வேற அந்த இலையை அந்த சைடு தள்ளி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கு பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட் செடி வந்திருக்கு போட்ட விதையிலேருந்து. இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் செடிலாம் வச்சுருக்கேங்க. பாருங்கள் முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. 1-2 விட்டு வச்சிருந்த செடியில் பாருங்கள் முள்ளங்கி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இதோடைய அறுவடை வீடியோலாம் நான் போடுறேங்க. வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரேப்ஸ் செடிங்க. இதெல்லாம் நர்சரியிலேருந்து தான் வாங்கினேன் நான். இந்த கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்ததாக இங்கே நம்ம 4 பச்சை மிளகாய் செடி வச்சிடலாங்க. பாருங்கள் இப்போ தான் பச்சை மிளகாய் வர ஆரம்பிச்சிருக்கு. வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆல் டைம் மேங்கோ செடிங்க. இது எப்போவுமே மாங்காய் காய்ச்சிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் இந்த சின்ன செடியிலேயே பூக்கள் வந்துருச்சு. பார்க்கலாம் இதில் வந்து பிஞ்சுகள் நிற்குமா இல்லை உதிர்ந்து போயிடுமான்னு தெரியல.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ப்ளூபெர்ரி செடிங்க. என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சு எனக்கு ப்ளூபெர்ரி வேணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது வராதுன்னு சொல்லியிருந்தாலும் கேட்கல, இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கோங்க. இது வந்து இஞ்சி செடிங்க. நம்ம இந்த பொங்கலுக்கு வாங்கினோம்ல, அந்த இஞ்சி கொத்து 2 இருந்தது, அது வச்சேன். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு அரும்பு வந்துட்டுருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சீத்தாப்பழம் செடிங்க. இதுவும் ஒரு ஒட்டு ரகம்தான். அப்புறம் என்ன பண்ணாலும் நான் காய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொய்யா மரம் இங்கே நின்றுட்டுருக்குங்க. நானும் என்னென்னவோ பண்ணுறேங்க, ஆனால் புது துளிர் வருது, அதுக்குலேருந்து பூக்கள் மட்டும் வர மாட்டுது. இந்த செடியை நாங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வச்சுருக்கும் போது ஒரு 2-3 காய் வந்ததுங்க. வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அது விழுந்துருச்சு. அப்புறமா இதை மண்ணு தரையில் வச்சதுலேருந்து ஒரு பூக்களும் ஒரு காய்களும் எதுவுமே காய்க்க மாட்டுதுங்க. அதில் முருங்கைக்கீரை செடி பாருங்கள், இதுவையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணுங்க, பூச்சிகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ நான் எடுத்து போட்டுடுறேன். கருவேப்பிலை செடி பாருங்கள், சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு மல்பெரி செடி தாங்க. இது வந்து ஷார்ட் மல்பெரி, சின்னதாக தான் இருக்கும். இதையும் நான் ப்ரூனிங் பண்ணி வைக்கிறேன். காய்கள் வருது, ஆனால் உதிர்ந்து கீழே விழுந்துதுங்க. அடுத்தபடியாக அத்திப்பழம் செடிங்க. எப்படியோ மனசு வந்து ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்குங்க. இதில் பாருங்கள், இது புளிச்சக்கீரை எவ்வளோ விதை வளர்ந்துருக்கு. நான் எடுக்காம விட்டுட்டேன், அப்படியே விதை வந்துருச்சு. சரி ஓகே, விதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ நல்ல விதைகள்லாம் இருக்குது. நம்ம இதை எடுத்து காய வச்சு நம்ம விதைகள் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக செடி போடுறதுக்கு. இது கிர்னி பழம் செடிங்க. இதுவும் வளர்ந்துட்டே போகுது, பூக்கள் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த எறும்புகள் வர நிறைய அந்த செடி கீழே வந்துடுச்சுங்க. புதினா நல்லா வருதுங்க, அப்பப்போ புதினா வேணும்னா எடுத்துக்கிறோம் இங்கேருந்து. அப்புறம் கத்திரிக்காய் நாற்றுகள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. வாங்க தக்காளி செடியில் எப்படி தக்காளி காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குன்னு தக்காளி. இந்த புது கத்திரிக்காய் நாற்றுலாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குங்க. வாங்க பழைய கத்திரிக்காய் நாற்றுல எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய், இங்கே ஒன்று. இது சாத்துக்குடி செடிங்க. இது இந்த தர்பூசணி செடி, ஆனால் ஒரு பூக்கெல்லாம் வரல, விதை மட்டும் போட்டதில் நல்லா செடி மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குங்க. சரி ஏதாவது பூக்குமான்னு பார்க்குறேங்க. அடுத்தது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு இந்த கத்திரிக்காய். வெயிட்டு தாங்க முடியாமல் கீழேயே படுத்துக்குச்சுங்க. பழைய கத்திரிக்காய் செடியில் 3 செடி இருந்ததுங்க, அதில் தான் இவ்வளோ நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போல்லாம் நான் கத்திரிக்காய் கடையில் வாங்குறதே இல்லைங்க, இதுலேருந்து தான் எடுத்துக்கிறது. வாரத்துக்கு எனக்கு ஒரு 4-5 காய் கிடச்சிருது. அடுத்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், இதுலேயும் நல்லா கத்திரிக்காய் காய்க்குதுங்க. இங்கே ஒரு 2 இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. நல்லா காய்ச்சிக்கிட்டு வருதுங்க கத்திரிக்காய். அடுத்ததான் இது பீர்க்கங்காய்.
இப்போ தான் அந்த கொடி போட்டது இப்போ தான் நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குங்க. சொரக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன்றே ஒன்று வந்திருக்கு இப்போது. இதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அடுத்தது இங்கே பாவக்காய் செடி இந்த பந்தலில் போட்டோம்ல அதுலேருந்து ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள். இங்கே அடுத்தது வெண்டைக்காய் செடி பாருங்கள். நல்ல வெண்டைக்காய் நல்லாவும் காய்ச்சிட்ருக்குங்க. அப்புறம் இங்கே வச்சுருந்தோம்ல ஸ்டார் ஃப்ரூட் செடி, இந்த கொய்யா மரம். ஏன் இப்படி ஆயிடுச்சின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ரொம்ப காம்பவுண்ட் பக்கத்துலேயே வச்சுருந்தேன், அதனால் அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணோம் அங்கேருந்து. இது வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுங்க, அதனால தான் அப்படி இருக்குது. இது வீட்டு பேக் சைட்லங்க. இந்த பாவக்காய் செடி ஒரு செடி தான், நிறைய காய் கொடுத்துட்ருக்குங்க. அப்புறம் வாழை மரம் பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்புறம் அவரைக்கொடிங்க, இன்னும் பூ பூக்கலை, இப்போ தான் அந்த பூச்சிகள்லாம் போயிருக்கு. என்னோடய கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.